ஆண்டவருக்கு திருமணத்தை கொச்சப்படுத்தினா பிடிக்காது. எத்தனை பேருக்கு அது தெரியும்? திருமண பந்தத்தை கொச்சப்படுத்தினா பிடிக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க வந்து நின்னுட்டு என்னுடைய கணவரை பற்றியோ என்னுடைய குடும்பத்தை பற்றியோ தவறுதலா பேசுறது சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு அது இழுக்கு, அது தேவனுக்கு பிரியமில்லாத செயல். திருமண வாழ்க்கையை குற்றப்படுத்தி பேசுவது கர்த்தருக்கு பிரியமில்லாதது. கணவன் மனைவியை பற்றியோ மனைவன் கணவனை பற்றியோ அல்லது இந்த குடும்ப வாழ்க்கையை ஒரு அலட்சியமாக பேசுவதோ கர்த்தருக்கு விருப்பமில்லாத ஒன்று அப்படின்னு பிரியா ரூபா சொல்றாங்க. இந்த பைபிளானது குடும்ப வாழ்க்கையை மையமாக வைத்து எழுதப்பட்டது. ஆணும் பெண்ணுமாக படைக்கப்பட்ட இந்த மனித குலம் கணவன் மனைவியாக சேர்ந்து அடுத்த சந்ததியை உருவாக்குறதுக்கான வழியை தான் இங்கே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு கர்த்தர். இந்த குடும்ப வாழ்க்கையை நம்ம செவ்வனே சிறப்பாக கொண்டு போகணும், அதற்குண்டான வழியை தான் இந்த வேதத்தில் பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு கூட்டம் இருக்குது. ஆலயம் 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 முக்கிய சொல்லிக்கின்னு இன்னைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையை பிரச்சனைக்குள்ளாக ஆக்குகிற சபைகளும் போதகர்களும் இன்னைக்கு அதிகரித்து விட்டாங்க. இந்த பெந்தேகோஸ்தேக்காரர்கள் டிபிஎம், இந்த பெந்தேகோஸ்தேக்காரர்கள் திருமணமாகாமல் ஊழியம் செய்கிறாங்க. அதே மாதிரி ஆர்சிக்காரர்களும் திருமணமாகாத ஊழியம் செய்கிறாங்க. இது கர்த்தருடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு அருவருப்பானது, எடுபடாதது. கர்த்தர் பைபிள் கொள்கை கோட்பாடுகளுக்கு, வாழ்க்கை கோட்பாடுகளுக்கு, இறைவன் படித்த படைப்பிற்கு எதிரானது இந்த பெந்தேகோஸ்தேக்காரர்களும் ஆர்சிக்காரர்களும். திருமணமாகாமல் இருக்க வேண்டும் என்பது இறை நோக்கம் அல்ல. அதற்காக ஆணும் பெண்ணுமாக கர்த்தர் படைக்கவில்லை. இங்கே குடும்ப வாழ்க்கையை மையப்படுத்தி எழுதப்பட்டிருக்கிறது இந்த பைபிள். குடும்பத்தை செவ்வனே சிறப்பாக நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமையோடு அன்போடு ஒருத்தருக்கு உதவி செய்து சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காகவே எழுதப்பட்டது இந்த பைபிள் சத்தியம். சத்தியம் என்றால் என்ன? அது நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையை எப்படி ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக செல்வ செழிப்போடு அனைத்து வசதிகளுடனும் எப்படி இந்த உலகத்தில் வாழ்வது, கௌரவமான வாழ்க்கையை எப்படி வாழ்வது அப்படின்றது தான் இங்கே பைபிளில் சொல்லியிருக்கு. ஆனால் இந்த ஆர்சிக்காரர்களுக்கும் இந்த டிபிஎம் பெந்தேகோஸ்தேக்காரர்களுக்கும் இதெல்லாம் கண்ணில் படலை, மனக்கண் கூட போச்சு இவங்களுக்கெல்லாம். இப்போ ஆர்சிக்காரனை பார்த்தா பெந்தேகோஸ்தேக்காரர்களுக்கு ஆகாது. ஆனால் பாருங்க, இவங்களுக்கு கொள்கை ஒன்றாகுது பாருங்க. ஆர்சிக்காரர்களும் திருமணமாகாத ஊழியம் பண்ணுறாங்க, தச்சு வச்சுக்கிறாங்க. பெந்தேகோஸ்தேக்காரர்கள் திருமணமாகாத தச்சு வச்சுக்கிறாங்க. இவங்களுக்குள்ள இந்த ஒற்றுமை இருக்குது. ஆனால் ஒரு கொள்கை அடிப்பில் இவங்களுக்கு ஒற்றுமை கிடையாது. ஏன்னா இவங்களுடைய ட்ரெஸ்ஸு வந்து காவி, அவருடைய ஒயிட்டு டிபிஎம் ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி வித்தியாசம் தான் இருக்குது. என்ன, ஆனால் ஒரே வழி தான் போகிறாங்க. எந்த வழி? திருமணமாகாத வழி. இவங்க திருமணம் பண்ணிக்காததுனால நாம் திருமணம் பண்ணிக்கிறவங்களை பார்த்து ஒரு கேவலமாக நினைக்கிறது. இவங்க தான் பரிசுத்தவான்கள், நாம் திருமணமானவர்கள் எல்லாம் ஒரு பாவிகள் அப்படின்னு முத்திரை குத்துட்டாங்க. நாங்கள் தான் 20,44,000 பேர், நாங்கள் தான் திருமணமாகாதவர்கள், ஸ்திரீகள் கரைபடாதவர்கள், நாங்கள் தான் பரலோகம் போகிறோம் அப்படின்னு இன்னைக்கு புலம்பிக் கொண்டு திரிகிறாங்க. இதனால் குடும்ப வாழ்க்கை இங்கே சீரழிஞ்சு போச்சு. குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு கட்டிட சபைகள் இன்னைக்கு இருக்கிறதுனால இன்னைக்கு மக்கள் சீரழிஞ்சு போச்சு, குடும்பங்கள் சீரழிஞ்சு போச்சு. சமாதானமின்மை, குடும்பம் பிரியுது, கணவன் மனைவி பிரிகிறாங்க. ஏன்னா இந்த சபைகளால், கட்டிட சபைகளால் பல பிரச்சனைகள் வருது குடும்பத்தில். பண பிரச்சனை, மன பிரச்சனை, சொத்து பிரச்சனை. ஒரே சர்ச்சுக்கு போகிறாங்க, ஜாதி பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க. ஒரே சர்ச்சுக்கு போகிறாங்க, அண்ணன் தம்பிங்க விரோதம், சொத்துக்கு அடிச்சுக்கிறாங்க. ஒருத்தருக்கு உதவுறது கிடையாது. அண்ணன் தம்பிங்களே, அக்கா தங்கச்சிங்களே, பெற்றோர் பிள்ளைகளுக்கு உதவுவதில்லை. ஏன்? இந்த கட்டிட சபைகள் இந்த குடும்ப வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. இந்த திருமண வாழ்க்கைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது இந்த கட்டிட சபைகள். இந்த பெந்தேகோஸ்தேக்காரர்கள் அப்பா அம்மாவை விட்டுட்டு வந்துடுறாங்க, பெத்த அப்பா அம்மாவை விட்டு வந்துடுறாங்க. அந்த ஆர்சிக்காரர்களும் பெத்த அப்பா அம்மாவை யார் விட்டு வருவாங்க? விட்டு ஓடுறாங்க பாருங்க, அக்கறை இல்லாத அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்காங்க. இப்போ இந்த பெந்தேகோஸ்தேக்காரர்களும் ஆர்சிக்காரர்களும் இவர்களை பார்த்து மற்ற மதத்தினரும் அவங்க அப்பா அம்மா விட்டுட்டு ஓடுறதில் முனைப்பாக இருக்கிறாங்க. அதுதான் ஒரு கடவுள் ஊழியம், அதுதான் அதுதான் பக்திக்குரிய விஷயம் அப்படின்னு அப்பா அம்மா விட்டுட்டு ஓடுறாங்க நிறைய பேர். இதெல்லாம் இந்த வேதத்துக்கு விரோதமானது, வேதத்துக்கு புறமான செயல். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு புறமான செயல். இதெல்லாம் அப்பா அம்மா விட்டுட்டு ஓடுறது, கல்யாணமாகாத இருக்கிறது,
கல்யாணமாகாத கடவுளுக்கு ஊழியம் செய்ய போற அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது. இதெல்லாம் இந்த கிறிஸ்துவின் கொள்கை கோட்பாடுகளுக்கு அப்பாற்பட்ட விஷயம் இதெல்லாம். ஏன்னா அதில் இந்த கொள்கை கோட்பாட்டில் உட்படாது. இதனால நமக்கு தான் கஷ்டம். இவருடைய தாறுமாறான கொள்கை கோட்பாடால் நம்மளை தவறாக கையாண்டு நம்முடைய வாழ்க்கையில் சிக்கலில் போதும். அந்த சிக்கலை தீர்த்து வைக்கிறதுக்கு யாரு? அப்புறம் நம்ம சிக்கலை மாட்டிக்கலாம்னா நம்மளை கைக்கு விட்டு போயிட்டே இருப்போம். எங்களுக்கு அது சம்மந்தம் இல்லைங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க, இந்த பெந்தேகோஸ்தக்காரர்களோ ஆர்சிக்காரர்களும் போயிட்டே இருப்பாங்க. நம்முடைய தேவைகளை அவங்க சிந்திக்கிறது கிடையாது. நம்முடைய தேவைகளை அவங்க சிந்திக்கிறது கிடையாது. நமக்கு சொந்த வீடு இல்லையா, அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. நமக்கு பண தேவைகள் இருக்குது, அதை பற்றி எல்லாம் கவலை கிடையாது. நம்ம ஏதோ ஆபத்தில் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்தினோமா, அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. அவர் செலவை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. வருவாங்க, ஜோம் பண்ணுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. இது மாதிரி ஒரு வாழ்க்கையை குறித்து ஒரு விசேஷம் கிடையாது அவங்களுக்கு வீட்டில். நம்முடைய இந்த வேதம் ஒரு வாழ்வியல் புத்தகம். அதெல்லாம் இவர்களுக்கு தெரியாது. யாருக்கு? இந்த பெந்தேகோஸ்தக்காரர்களுக்கும் ஆர்சிக்காரர்களுக்கும் தெரியாது. அதனால் இன்னைக்கு குழப்பி கொண்டு திரிகிறார்கள். இந்த குடும்பத்தை குழப்பி விட்டுறாங்க. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.